நம்ம காரைக்குடியில இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் கான்சர்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். தினேஷ் பாண்டி இப்ப முத்துமாரியம்மனுக்கு பாட்டு எழுதியிருக்கீங்க, பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், பாட்டு ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் கொடுங்க. கண்டிப்பான அதை பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதோட ரெக்கார்டிங் வேலைகள் எல்லாமே. அந்த பாட்டுல இருந்து ஒரு 2 வரி மட்டும் மக்களுக்கு பாடலாமா? தாயே கருமாரி மஞ்ச முக மதமாயி காரைக்குடியாடும் சங்கரியே அபிராமி. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல ஜீ தமிழ் சரிகமப புகழ் தினேஷ் பாண்டி அவர்களை பத்தின சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் தினேஷ் பாண்டி. வணக்கம். வணக்கம். ஜீ தமிழ் சரிகமபல நிறைய பாட்டை நீங்க பாடிட்டீங்க, நிறைய ஸ்டேஜ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்ப நீங்க ஒரு அகாடமி ஓபன் பண்ணிருக்கீங்களே, அது விஷயமான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 3ல நான் கண்டஸ்டண்டா இருந்தேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 3 சீசன்ஸா சரிகமபால வாய்ஸ் ட்ரெயினராகவும் மெகா ஆடிஷன்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சொந்த ஊரான காரைக்குடி சுற்று வட்டாரம் இந்த மக்கள் பயன்பெற வகையில் தேவக்கோட்டையில் டிபி வோக்கல் அகாடமின்னு ஒரு மியூசிக் அகாடமி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன விஷயம், ஏன் இதனால சிங்கிங் விட்டு ஏன் அகாடமி ஒரு டீச்சிங் ஃபீல்டில் போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னன்னா, இப்போ நம்ம வந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்கு நான் வந்து இங்கே எனக்கு பெருசாக பிளாட்ஃபார்ம்ஸே கிடைக்கல. ஸோ காரைக்குடி சரௌண்டிங்ஸோ நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த பசங்க தான் நம்ம. ஸோ மியூசிக் கற்றுக்கிறதுக்காக நான் சென்னை போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அங்கே போயுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் மியூசிக்கே கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு மெயின் விஷயத்துக்காக தான் நம்ம ஊர்ல அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இப்போ பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் தினேஷ். கிராமப்புறங்களை உங்களை மாதிரி நிறைய கலைஞர்களை நீங்க நல்ல ஒரு வேர்ல்டு ஃபேமஸா ஒரு ஸ்டேஜில் ஏற்றி அவங்கள பாட வைக்கணும், அவங்களும் அடுத்த ஸ்டேஜ் நல்லா வளரணும். எனக்கு மனமார்ந்த என் சைட்லேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். தினேஷ் பாண்டி, நீங்க வந்து சிவில் இன்ஜினியர்னு கேள்விப்பட்டேன். இந்த மியூசிக்ல உங்களுக்கு வந்து எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இதை பேஷனா நீங்க தேர்வு பண்ணீங்க, உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் யார் இருக்கா, இதை பத்தின மக்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா? கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும், என்னடா படிச்சது ஒரு ஃபீல்டு, இப்போ ஒர்க் பண்றது ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரிங் வந்து இப்போ நான் தான் நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ஆசை வீட்டில் எல்லாருக்குமே, அது ஒரு கனவு. அதனால இன்ஜினியரிங் படித்தோம். ஸோ படிக்க 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 என்னன்னா, எனக்கு மியூசிக் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்தே பாடுவேன், ஸ்கூல்ல ஸ்டேஜஸ்ல பாடி பாடி அப்படியே பழக்கம். ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் மியூசிக்கை ப்ராப்பரா எப்படி வளர்க்க முடியும், ஏன்னா அது வரைக்கும் ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டதே கிடையாது. நம்ம நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போவோம்ல, ஆடிஷன்ஸ் போறப்பதான் பயங்கரமான ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க மியூசிக் கத்துக்கிட்டீங்களா, அந்த ஒரு கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மியூசிக் கத்துக்குவோம். இன்ஜினியரிங் போனதுக்கு அப்புறம் தான் மியூசிக்ல இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு, இப்படி ஒரு படிப்பு இருக்கு, இதை படிச்சா நம்ம டெவலப் ஆகலான்ற விஷயமே தெரிஞ்சுது. ஸோ அதனால மியூசிக்கை வந்து என்னோட கெரியரா எடுத்து சென்னையில் போய் உட்காந்து அதுக்காக ஒரு 3 இயர்ஸ் பிஏ மியூசிக்னு ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சரிகமபா வாய்ப்பே எனக்கு கிடைச்சிது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நம்ம முழு மனசோட பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட முடியுமோ போடலாம், அது தப்பே கிடையாது. போட்டாதான் கண்டிப்பா அது கிடைக்கும். இப்ப ஜனவரி மாசத்துல டயல் காரைக்குடி சார்பா காரைக்குடியில முதல் தடவை மியூசிக் கன்சர்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதில் நீங்க ஒன் ஆஃப் த சிங்கரா வந்தீங்க. ஸோ அதோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருந்தது, டயல் காரைக்குடி அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தது, ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருந்தது, இந்த அனுபவத்தை வந்து ஷேர். நம்ம காரைக்குடியில இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் கான்சர்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம். நம்ம காரைக்குடியில இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான மியூசிக்கல் கான்சர்ட் இப்பதான் நடக்குது. ஸோ அதுல நானும் ஒரு பங்கா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம டயல் காரைக்குடிக்கும் கோபாலகிருஷ்ணன் அண்ணாவுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம எங்கெங்கயோ போய் ஷோலாம் பண்ணியிருப்போம்னா, ஆனா நம்ம ஊர்ல நம்ம மக்களோட அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அது வார்த்தையால சொல்லவே முடியாது. நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், மக்கள் வந்து ப்ராப்பரா உட்காந்து நம்ம எல்லாத்தையும் கவனிச்சு ஃபுல்லா என்ஜாய் பண்ற அளவுக்கு பயங்கரமா டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கு டயல் காரைக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். தினேஷ் பாண்டி, நீங்க நிறைய சிங்கர்ஸோட பாடிருக்கீங்க. அந்த சிங்கர்ஸோட பாடின அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா அது லைஃப்ல ஒரு பெரிய மறக்க முடியாத மூமெண்ட் சார், உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா நம்ம எங்கெங்கயோ சும்மா சின்ன சின்ன மேடைகள்ல பாடியிருப்போம், நம்ம அவ்வளோ பாட்டு கேட்டிருப்போம். அந்த பாட்டை பாடின ஒரிஜினல் சிங்கர்ஸ் கூடவே நம்ம சேர்ந்து பாடுறோன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது எனக்கு கிடைச்சிருந்தப்போ ரொம்ப ஹாப்பி. கார்த்திக் சார் கூட சேர்ந்து சாங் பண்ணதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. அதுல அந்த பாட்டுல ஒரு 2 வரிகள் நல்லா தாராளமா பாடலாம். நாங்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், மக்களும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நல்லா பாடுங்க. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்ன, என்ன எண்ணியோ புரியவில்லையே நடந்தது என்ன. கோயில் மணிய தூண்டா விளக்க ஒரு போதும் மறையாம நின்று ஒளிரோ ஒளியிலே. இசை கேட்டாலே நோயே பறந்தோடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட பாட்டு மிக அற்புதமா இருந்துச்சு. இதனால நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பீக்கரில் தான் கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் லைவாக இந்த பாட்டு பாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் பிஸி ஷெட்யூலில் இந்த இன்டர்வியூக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு மக்கள் சார்பாகவும் டயல் காரைக்குடி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தினேஷ் பாண்டி. நன்றி நன்றி. தினேஷ் பாண்டி, இப்போ நம்ம முத்துமாரியம்மனுக்கு பாட்டு எழுதியிருக்கீங்க, பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், பாட்டு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கொடுங்க. கண்டிப்பா அந்த வேலைகள்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன்னா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஒரு ஆல்பம். நான் முதல்ல ஒரு மியூசிக், ஒரு சாங்க்கு மியூசிக் பண்ணி ஒரு லிரிக் ரைட் பண்ணி கண்டிப்பா நான் அதை பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதோட ரெக்கார்டிங் வேலைகள் எல்லாமே. ஸோ எனக்கு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூட் ஆல்பம். என்னன்னா நான் மியூசிக் பண்ணி நான் லிரிக்ஸ் பண்ணி வரப்போற ஒரு முதல் ஆல்பம். அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்க, ரொம்ப சப்போர்ட்டா இருக்க நம்ம டயல் காரைக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணுவோம், அவரை கைப்பிடிச்சு தூக்கி விடுவோன்றது எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்னு தெரியல. அதை நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேரை வளர்த்து விடுவீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பா. ஸோ நம்ம சாங் பயங்கர இதா போய்கிட்டு இருக்கு. அதோட ரிதம் செக்ஷனும் ஸ்ட்ரிங் செக்ஷன் எல்லாமே முடிஞ்சுது. எல்லாத்தையும் மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நம்ம அம்மனுக்கு அந்த பாட்டை சமர்ப்பிக்கிறோம். மக்களாகிய நீங்கள் உங்க அன்பையும் ஆதரவையும் இந்த பாட்டுக்கு முழுசா கொடுப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி. சாங்கை பத்தி அந்த அப்டேட் சொல்லிட்டீங்க. அந்த பாட்டுல இருந்து ஒரு 2 வரி மட்டும் மக்களுக்கு பாடலாமா இந்த இன்டர்வியூ? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தாய கருமாரி மஞ்சமுக மகமாயி காரக்குடியாடும் சங்கரியே அபிராமி அழகா மாசியில அம்மா இங்க ஆடி வரா, அம்மா அருளை இங்க எல்லாருக்கும் வாரி தரா. சின்ன முத்து மாறி செல்ல முத்து மாறி எங்க முத்து மாறி தங்க முத்து மாறி, சின்ன முத்து மாறி செல்ல முத்து மாறி எங்க முத்து மாறி தங்க முத்து மாறி. தினேஷ் பாண்டி, உங்க குரலும் சரி பாட்டோட லிரிக்ஸும் சரி மிக அற்புதமா இருக்கு. இந்த மாசி பங்குனி திருவிழால இந்த பாட்டை நம்ம அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் இந்த பாட்டை கேட்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.